வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நேற்று புதுடெல்லியில் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து இளையோர் பங்கேற்றுள்ளதாகவும், இவர்களோடு சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான வரும் 12ஆம் தேதியன்று தாம் கலந்துரையாட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக நேற்று குஜராத் சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி சோம்நாத் ஆலயத்தில் நடைபெற்ற ஓம்கார ஜபத்தில் பங்கேற்றார். இன்று காலை சோம்நாத் கோவிலை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்த எண்ணற்ற வீரர்களை கௌரவிக்கும் வகையில் நடைபெறும் சௌரிய யாத்திரையில் பிரதமர் பங்கேற்கிறார். தொடர்ந்து சோம்நாத் கோவிலில் வழிபாடு செய்யும் அவர் அங்கு நடைபெறும் சோம்நாத் சுயமரியாதை பெருவிழா தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காலை கேரளா திருவனந்தபுரத்தில் நடைபெறும் உள்ளாட்சி அமைப்புகளின் பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் மாநில மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். இன்று மதியம் கேரளா கவுமுடி நாளிதழின் மாநாட்டை தொடக்கி வைத்து பாஜக மற்றும் என்டிஏ தலைவர்களின் முக்கிய குழு கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். பரீட்சா பே சர்ச்சா மாணவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாத சூழலை உருவாக்கும் நோக்கில் நாடு தழுவிய இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தேர்வு காலம் நெருங்கி வருவதால் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நம்பிக்கை, ஊக்கம் மற்றும் நல்வாழ்வு குறித்த வழிகாட்டுதல்கள் மாணவர்களின் தேர்வு தொடர்பான மன அழுத்தத்தை குறைப்பதற்காக அவர் மேலும் பதிவிட்டுள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா முன்னாள் பிரேசில் கால்பந்து வீரர் கில்பர்டோ டி சில்வாவுடன் இணைந்து நேற்று இந்தியாவில் தனது 3 நாள் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 வெற்றி கோப்பையை அறிமுகப்படுத்தினார். இந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அந்த வெற்றி கோப்பை 2 நாட்களுக்கு புதுடெல்லியில் இருக்கும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.